6 வருஷம் அந்த பிள்ளையோட ஒரே அழுகுதான். 6 வருஷம் ஹாஸ்பிட்டல். அப்போ நான் கேட்டுட்டான் அப்படி இருக்கா எனக்கு நீ பிள்ளையே வேண்டாம்னு சொல்ல இல்லையாம்மா ஒரு பிள்ளைக்கு அப்படி பிரச்சனை வந்து அடுத்த பிள்ளைக்கு அதட்டு சொல்லிச்சு. அதை நம்பித்தான் இந்த பிள்ளையோட இப்ப இந்த பிள்ளைக்கு இதே பிரச்சனை இனி பிறக்கிற பிள்ளைக்கு இதை விட கூடாட்டு சொல்லிடு. ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 4 வயசில் வந்துட்டு ஈரல் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் வந்துட்டு இந்த பிள்ளையை வந்துட்டு 9 வயசில் வந்துட்டு அவங்க பறி கொடுத்துட்டாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வந்துட்டு 4 வயசாம். ஸோ இந்த பிள்ளைக்கு வந்துட்டு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி வந்துட்டு இந்த பிள்ளைக்கும் அப்படியான ஒரு பிரச்சனை வரலாம் 9 வயது ஆகும்போது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டலால் சொல்லியிருக்காங்களாம். விராபத்துகள் வருமென்று சொல்லி சைன் வச்சு தர சொல்லி நிற்கினேன். மாற்றினாத்தான் நம்ம இந்த பிள்ளைய காப்பாற்றலாம்னு சொல்லினோம். இல்லையண்டா மூத்த பிள்ளை மாதிரி 9 வயதோடைய டெத்துன்னு தான் சொல்லினோம். இப்போ எத்தனையோ பேர் வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுற டைமில் வந்துட்டு குழந்தை கிடைச்சா இனி பிறகுற குழந்தைகளுக்கு மேலே வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு வருத்தம்னு சொல்லும்போது வந்து அதே மாதிரி ஒரு இவாங்க இப்போ 4 வயசு என்ன 5 வயசு 9 வயதில் என்று சொல்லி அவற்றை ஓடி ஓடி வரும். அதில் ஃபோட்டோவில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். ஈரல் மாற்றத்தான் வேணுமென்று சொல்லி பெரிய டாக்டர்னு சொல்கிறேன். ஈரல் மாற்றணுமாமோ? ஈரல் எப்படி மாற்றலாமாமோ? ஆமாம், வெங்கல்ல இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அவன் அந்த ஈரல் எடுத்துட்டு வைக்கிறார். ஐயா சொன்னார் புதிய புதி போட்டு அதுலேயே சீவன் போடுது இப்படியே கழுத்து போடுது கொண்டு வர கட்டிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிட்டோம். அது ஏற்கனவே சீவன் போட்டு சொல்லி கதவை 9 வருஷம் மட்டும்தான் இந்த பிள்ளை இருக்கணும். இல்லை சொல்கிற மாதிரி இல்லை பிள்ளை நல்ல மாதிரி இருக்கும் இப்போ இந்த பிள்ளை போடி ஆடி பிள்ளையாடுதுட்டு நீங்களை பார்க்க அதே பார்த்தாங்களே. அப்போ என்ன முடிவில் இருக்கிறீங்க இப்போ? பிள்ளைக்கு டாக்டர்கள் இந்த மாதிரி அவ என்னன்னு சொன்னா செய்யணும்ன்ற மாதிரி தான் இருக்கணும். செய்தால் தான் காப்பாற்றின வேண்டாம். அதே மாதிரி யார்கிட்ட காலையில் என்னாலும் இந்த பிள்ளைய காப்பாற்றி தந்தான் காணும் கடவுளாக இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஆம்பளை பிள்ளையை நீங்கள் பறி கொடுத்துட்டீங்க. இனி 2வது பிறந்த பிள்ளைக்கும் அதே பிரச்சனை. இனி அவாக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி அவாக்கும் 9 வயசில் அப்படி ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னால் ஒருவேளை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி அதுக்கு இவ்வளோ முடிய போகுது. இப்போ 85 லட்சம் முடிய போகுது. நாங்கள் 43 லட்சம் பொறுப்பேற்கிறோம்னு சொன்னால் உங்களை 43 லட்சம் போட சொல்லி சொன்னால் உங்களோட ஐடியா என்ன பிளானில் இருக்கிறீங்க? கடவுள் மாதிரி இருக்கிற நீங்கள் உங்களை மூலம்தான் ஏதாவது உதவி செய்து இந்த பிள்ளையை காப்பாற்றணும். வேறு வேறு வழி எங்கள்கிட்ட இல்லை. நாங்களுக்கும் ஒரு உதவி இல்லை. ஒரு வெளிநாட்டில் ஒரு வசதி ஒரு வந்து ஒரு நாள் பார்த்து 10 ரூபா தாரில். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, நேற்றைய தினம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய போகலை அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னால் தம்பியோட பிறந்தநாள். ஸோ வந்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர லென்த்தாக இருந்தாலும் வந்துட்டு எடிட் பண்ணி போடவுமே வந்துட்டு லேட் ஆகிட்டுது. அண்ட் வந்து கவரேஜ் இஷ்யூவால் வந்துட்டு அப்லோட் பண்ணி நாங்கள் பப்ளிஷ் பண்ண வந்துட்டு ஸ்ரீலங்கா டைம் வந்துட்டு 4 மணி இருக்கும். ஸோ 4 மணியும் இல்லை, 4 மணி பிறகு தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது பிறகு தான் வந்துட்டு நாங்களுமே வந்து தூங்கினாங்க. ஸோ அதால் வந்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோவை சம்டைம் வந்துட்டு பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் அதை மறக்காமல் வந்துட்டு பாருங்கள். மறுபடியும் போயிட்டு வந்துட்டு நாங்கள் எஸ்கே வ்ளாக் அண்ட் வந்துட்டு எஸ்கே வியூவில் போட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக அது ஒரு எமோஷனலாக நல்ல ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதாவது வந்துட்டு உண்மையான அன்பு பாசம்
அப்படின்ற என்ன அது வச்சுருக்கவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்றது அந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் வந்துட்டு தெரியும் என்று நம்புகிறேன். ஸோ அது அப்படியே இருக்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் மறுபடியுமாக எங்களுடைய வேலைகளை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா சொன்னால் நேற்றைய தினம் மாலைக்குள்ளே வந்துட்டு எங்களோட வீடு தேடி வந்துட்டு வரணியிலேருந்து ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் அவங்களோட பிள்ளையை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அக்காவுக்கு 2 பிள்ளைகளாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அதில் ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் 4 வயசில் வந்துட்டு ஈரலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த வசதியினத்தாலே வந்துட்டு கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க மீன்ஸ் வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதன் நிமித்தம் வந்துட்டு அந்த பிள்ளையை வந்துட்டு 9 வயசில் வந்துட்டு அவங்க பறி கொடுத்துட்டாங்களாம். இப்போ அதே பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அந்த 2வது பிள்ளைக்கு வந்துட்டு வந்திருக்குதாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வந்துட்டு 4 வயசாம். ஸோ இந்த பிள்ளைக்கு வந்துட்டு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி வந்துட்டு இந்த பிள்ளைக்கும் அப்படியான ஒரு பிரச்சனை வரலாம் 9 வயது ஆகும்போது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டலால் சொல்லியிருக்காங்களாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அதாவது கொழும்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு தங்களுக்கு செலவுக்கு காசு இல்லை, நீங்கள் தானே எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நேற்று நைட் வந்து இங்கே வீட்டை வந்துட்டு போனவங்களாம். நைட் மீன்ஸ் ஒரு 7 மணி அப்படி வந்துட்டு போயிருப்பாங்க போல். அப்போ நான் வந்து இதில் இருந்து இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது வந்து அம்மா சொன்னேன் அப்படி பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் கவிதா சொல்கிறேன் நீங்கள் அடித்து கேள் என்ன மாதிரின்னு சொல்லி. ஏன்டா சின்ன பிள்ளையோட சம்மந்தப்பட்ட விஷயம் என்று வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி கேட்குறாங்க. அவங்க யார் உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா இல்லாட்டி எல்லாம் குடும்பமாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் எனக்கு தெரியலை. இருந்தாலும் வந்துட்டு 2வது பிள்ளைக்கும் அப்படி ஒரு அப்செட் அண்டைக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக அவங்க நிறைய கவலைப்படுவாங்க. நீங்கள் கால் பண்ணி கேளு, நாங்கள் நேரடியாக போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டேன். ஸோ வந்துட்டு கேட்கையும் கவிதாஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணி கதைக்கக்குள்ள அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் பிரச்சனை. எப்போடா கொழம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா? 1ஆம் தேதி வந்துட்டு கொழம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த செலவுக்கு காசு தரும்படியாக வந்துட்டு கேட்டிருக்காங்க போல். நாங்கள் மறுபடியும் ஒருக்கா கால் பண்ணி உங்களுக்கு முன்னாலே லைனில் விட்டு கதைக்கிறேன், நீங்களுமே கேளுங்க சரி தானே. ஸோ வந்துட்டு அவங்கள தான் பார்த்து அவங்களுக்கான அந்த ஒரு உதவி பணத்தொகையை வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நான் அந்த அக்காவுக்கு கால் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு முன்னுக்கா இதாட்ட ஒரு 17 மிஸ் கால் வந்துக்கூடாப்பா. ஹலோ ஓமாக்கா, அந்த உங்களோட இடம் எங்கக்கா வரணும்? வேம்புராவோ பாரன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளக்கா? 2 பேர்? ஓ என்ன வருத்தமாக்கா? என்ன வருத்தம் பிள்ளைக்கு? ஈரல் பழுதடையுது என்னென்ன? சரி, நான் இப்போ வேம்புராய கிட்ட வந்துட்டு கால் பண்ணுறேன். அக்கா சொல்லுங்கள் எப்படி வரணுமெண்டா. ஓ நான் இப்போ ஒரு சரியாக ஒரு 3/4 நிற்பேன். நான் பேங்க்குக்கு போகணும், போயிட்டு வரேன்டாக்கண்ணா. ஓ நான் 3/4 நிற்பேன். நான் இதில் வந்து கால் பண்ணுறேன். மற்ற என்னென்னு சொன்னாக்கா இப்போ இந்த சின்ன பிள்ளை இந்த விஷயம் மற்ற வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் முன்னாடியே நான் டக்குன்னு நீங்கள் நேற்று வந்த உடனே வாரேன். வீடியோ வந்து செய்வோம், வீடியோ செய்வோம். மற்றது நீங்கள் உண்மையாக கதைக்கணுமாக்கா, உண்மையை மட்டும் கதைக்கணும். ஏதாச்சும் பொய்யா விஷயங்களை கதைச்சாக்கா அப்புறம் அது தெரியும் தானே பப்ளிக்காக போடுறது. அப்புறம் எல்லோரும் பார்த்து அப்புறம் ஒரு இதாக போயிடும். என்ன இல்லை அது நான் என்ன சொல்ல வாரேன்டா, சின்ன பிள்ளைகிற விஷயமாக்கா. ஓகே நாங்கள் வாரோம், இப்போ அதுக்காண்டி தான் வாரோம் சரி தானே. இப்போ அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக சொன்னீங்கன்னு சொன்னால் ஓகே. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருங்க, நான் வந்து பார்ப்பேன். எவ்வளோ வேணும் இப்போ உங்களுக்கு 1ஆம் தேதி போகிறதுக்கு? எங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் காட்ட போகிறீங்க? ஈரல் மாற்றணுமாமோ? பாரன் பொம்பளை பிள்ளையாக்கா? பாரன் நான் மிச்சம் நேரில் வந்து கதைக்கிறேன் சரி. நான் இப்போ நேரில் வந்து கதைக்கிறேன், நான் வந்து கதைக்கிறேன். என்ன வேம்புராய்க்கிட்ட வந்து அடிச்சேன்னா தம்பி, வேம்புரா அந்த சந்தையாக வேம்புரா சந்தையை நிற்கிறேன்.
ஞாபகம் இருக்கா இங்கே என்ன அந்த என்ன அவாக்கு வீடியோ சுருட்ட வேண்ட போகணும் அவா வேம்புறாலேருந்து இந்த பக்கம். ஹலோ ஓமாக்கா, அந்த வேம்புரா சந்திலேருந்து எந்த பக்கம்? அக்கா நான் இப்போ எதால வந்தான்டா எங்க மந்தியால வரணி வந்து 8ஆம் கட்டைக்கு வந்து அப்படியே இங்கே மந்தியில் ரோட்டுக்கு வந்து வேம்புராய்க்கு வந்தான். பாரன் அப்போ வேம்புரா சந்தி போத்தோம் இல்லையா? திரும்பி உங்க வந்தா மெயின் ரோட்ல நிக்கிறாரோ? பாருங்க பாருங்க பாருங்க. ஏண்டா அப்ப மெயினோடைய வீடு அப்படியோ? மெயினோடைய வீடு அப்படியோ? சரி சரி சரியா. அப்படியே அப்ப நீங்க லைன்ல நில்லுங்கோ. இல்ல இந்த பாம்பீதிகளா? பாம்பீதி பாம்பீதி மற்றது என்ன என்ன அந்த ரோட்டுகள்கிட்ட பேரை சொல்கிறேன் நான். பாம் ரோட் இருக்குல்ல, பாம் ரோட். நாங்கள் ஹெலிகாப்டரில் இது காரில் ஜிஎன்கே ஃபார்ம் இருக்குல்ல, அதான் அங்கே போகிறது. இல்லாட்டி இப்போ மந்தியில் பக்கம் போகணுமா இல்லாட்டி வேம்புரா பக்கம் போகணுமா? சின்ன சின்ன சந்தையை போகிற ரோட்டுக்கு வரணும். ஸ்லோ பண்ணுங்க. அண்ணா அந்த கும்பாளி போகிற ரோட்டு அது. ஓ யூடியூப் மாதம் இப்போ ரிட்டர் காணுமண்டு. சார் கையை தந்தேங்க செஞ்சு ஆளை கேளுங்க. அங்கே நிற்கிறேன் கேளுங்க. ஹலோ வந்து எவ்வளோ தடிக்கு வரணும்? ஓ அண்ணே நிப்பாடி பைக் இருக்கு நிப்பாடி கட்டி ஆளுங்கப்பா வர நிற்க இருக்கு. அண்ணே இப்படியே நேராக போங்க. இங்கே இடக்கை பக்கம் ஒரு சந்தி வரும், சின்ன சந்தை போடுறோம். உங்களோட விட்டு அனுப்பிட்டா சரியோடா? உங்களோட விட்டு அனுப்பி விட்டா சரியா? ஆ சரியா. ரோட்டில் நிற்கிறேன். இப்படி நேரம் சரி நேராக போங்க. வார சந்தி இப்போ தேர் ரோட் சந்தி மாதிரி திரும்புதான். ஆறு அது உங்களுக்கு சினியமா இல்லை தெரிஞ்ச என்ன ஆள் கஷ்டமா ஐயா? 250 கொஞ்சம் 2 புள்ளிகளுக்கும் ஈரல் ஈரல் ஆம்பளை பிள்ளை செத்துட்டு இப்போ பொம்பளை பிள்ளை பிள்ளையும் இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் 15 கொஞ்சம் முன்னுக்குற பெரிய சத்தம் 15 லட்சமோ ஏதோ தேவையாண்டாம் அறிஞ்சேன். என்ன ஈரல் மாத்திரக்காம என்ன ஏதோ இதயம் மாத்துறதோ ஈரல் 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 ஏதோ அறிஞ்சேன். அவ்வளோதான் தெரியும். அதுக்கு தான் எங்களை விளைச்சல் சொன்னேன். நாங்கள் பார்த்து அந்த மெடிக்கல் செலவு காசு வேணுமெண்டு. அப்போ நான் அதான் வந்து பார்த்து விசாரிச்சு உனக்கு மீன்கள் எடுத்து வந்தான் விற்கிறோம். நார்மலாக அவன் வாழ்க்கையை கொண்டு போகாமல் நான் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய காணாது. அவன் பேக்ரவுண்டு எல்லாமே என்ன வசதியான ஆகலாம். அவ்வளோ நீங்கள் உங்களோட சின்ன உண்டை காண்டி விட்டு கொடுக்க ஒரியல் அப்படி இல்லை. நான் அப்படி தான். இப்போ எங்களோட ஏரியானு அப்போ கூடுதலாக தெரிஞ்சாங்களே தானே. தெரிஞ்சாது ஆளுக்கு என்ன பேர் தெரியாது. தெரியும் மற்ற எந்த ஆட்டோ நான் நான் இப்போ என்னண்டா இப்போ ஆள் என்ன நீங்கள் பழைய முடிச்சிங்க? இப்போ குரலில் ஓரளவு தெரியும் யார் யார். அப்போ அந்த மட்டில் இதண்டா தான். இப்போ நானும் இப்போ இங்கே என்னென்ன ஃபோன் பண்ணால் பிடிப்பேன் இந்த குரலில். அதுதான் சரி. உங்களோட எத்தனை இது அளவா தான் கேக் வெட்டுறீங்க. உங்களுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் கேக்கு அதோட சரி தான் எல்லாம் நான் ஒரு பட்டம் போட்டு. ஓ இல்லை மோரம் கலந்து என்ன எடுக்கிறீங்க? உங்களை நாங்கள் வடிவம் வழியில் கண்டாடா கண்டு தூக்கி பிடிச்சிடுவோம் கேமரா.
எடுக்கிறான் திருப்பினா தெரியா இல்லை திருப்பினா தெரியா இல்லை எடுத்தது இதேக்கு போடுவேன் பாங்க வீடியோவில். ஐயோ இந்த உடுப்போட ஓய் நான் பழுக்கிட்டு வரேன் வறுமையோட 2 ஹேக்கிறோம் நாங்கள் வேற போட்டு பார்த்துட்டு வரோம். ஐயாவோட இல்லை ஐயா அஜி எப்படி பேச்சுன்னு அவர் இங்கிலீஷ் பார்த்தீங்களா திஸ் கவுஸ் தட் கவுஸ் ப்ராப்ளம். நீங்கள் எடுத்து கொடுத்து வைக்கல சரி நான் எடுத்து கொடுத்தா மறந்து வச்சேன் அப்புறம் சாணம் தாங்க ஆச்சு. பேட்டை போட்டு சந்திப்பா ஒரு என்ன 800 மீட்டருக்கு இல்லை அப்பா எவ்வளோ மீட்டர்ண்ணா சரி எப்பா வேற ஒரு ஜாட் ஒன்று வருது அந்த அது ரைட் சரி பேட்டை முதல் வீடு ரைட் ஓகே பாருண்ணா ஓகே பாய் ஓகே பாய் சந்திப்பா ரைட் ஓகே பாய். ஆள் மீட்டர் கணக்கு சரியா இல்லை சொல்ல முற்படுதா 100 மீட்டரா 200 மீட்டர் பவி இருந்து பார்த்தா தான் தெரியும் விளையாட்டுகள் எவ்வளோ சிரமம் உண்டு. ஒரு வீடு போய் பார்க்க போகிறது அதில் எவ்வளோ பிரச்சனைகள் சில இடங்களில் அடியல் வேண்ட வேண்டி வரும் அதெல்லாம் காட்ட மாட்டேன் நாங்கள் விளங்குதோம் அதெல்லாம் ரெஸ்பெக்டாக கட் பண்ணிடுவோம் வந்து. ஆனால் இன்றைக்கு நான் கூட்டிகிட்டு போகிற சிக்கல் ஹரிதாஸ் அக்னி வீடியோ கூட நீ அதை வெளியில் வச்சுட்டேன் ஏன்னா நாங்கள் அதில் அங்கேயும் கேட்டேன் அங்கேயும் கேட்டு அந்த நிற்கிற ஆள் தான் போல யார் அந்த நிற்கிறான்னா எங்கே ரோட்டில் நிற்கிறான் என்னன்றான் என்ன தெரியல நான் நினைக்கிறேன் அப்படித்தான் ரோட்டில் எங்கே நினைக்கிறார் இவர் இங்கே கேமா இந்த கை இவர் ஆமிக்காண்ட இதோ நினைக்கிறார் எனக்கு இவர்கிட்ட தெரிகிறது அப்போ என்னென்ன கை விட்டு இந்த இந்த ஒழுங்கால இந்த வீட்டுக்கு அடுத்த போயிடுறேன் என்ன இது அந்த ஃபோன் பண்ணிக்கிறேன் பிள்ளைகளால் உங்களோட விட்டியாது உங்களோட பிள்ளையா சரியா இப்போ நீங்கள் என்ன பார்த்து வந்தீங்க ஹெல்ப் கேட்குறதுக்கு என்ன பார்த்து ஹெல்ப் கேட்க வந்தீங்க வீடியோ பார்த்தோம் வீடியோக்கள் பார்த்து அது பேக்கு உங்களை தெரியாது என்ன தெரியும் நீங்கள் அதில் ஓடுற நீங்கள் கடற்கரைக்கு டெய்லி வரணும் அப்போ நான் தான் அதுக்கு காட்டி கொடுத்த ஒரு வாகனத்தில் நீட்டி போனீங்க அந்த பெட்ரோல் சைடு பக்கத்தில் ரைட் 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 நாள் போகுது அவங்க அம்மாவோட நம்பரை கொடுத்துட்டு போவோம்ட்டு சரி சரி இப்போ எங்கே இப்போ போகணும் இப்போ நாளும் தெரியும் ஒவ்வொரு நாள் தெரியுமா சரி இப்போ எங்கே போகணும் இந்த 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 ரோட்டால் இந்த வீட்டுக்கு சரி போங்க பாருண்ணா என்ன ஒவ்வொரு நாள் தெரியுமா நான் என்ன சொல்லாமல் அவங்க அந்த ஏற்கனவே மனவத்தத்தில் இருக்கிறபடியா கொஞ்சம் படி விடக்கூடாண்டாண்டி போக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அதோட அம்மா வரைக்கும் சொல்லி விட்டுவா ஒரு விஷயம் உண்டு அது வரை ஞாபகத்துக்கு வந்துட்டு ஆச்சு நிற்கிறா கொஞ்சம் முன்னுக்கு சரி சரி அக்கினி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வாக்கிங் போகணுமா 1ஆம் தேதி 1 மீட்டர் நடக்கும் சரியா அதுக்கப்புறம் மிச்சம் வணக்கம் கண்டவே கிடக்கு இங்கே யூடியூப் வழியே பாரத இங்கே காய்ச்சிட்டு வரேம்மா ஓகே ஓகே அப்பி அது கடிக்காண்டதுனா சும்மா சரியா வணக்கம் தங்கச்சி பிள்ளைக்கா பிரச்சனை அப்போ இதுதான் உங்களோட வீடு அப்படியோ அது சரி என்னண்டு இது வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா ரெண்டுக்கும் வணக்கம் தங்காக்கு என்ன பேர் ஜானுசா சொல்லுங்க என்ன பேர் ஜானுசா சொல்லுங்க ஜானுசா ஸோ வந்து இவங்க தான் நேற்று பின்னேரம் எங்களை தேடி வந்துட்டு வீட்டை வந்தவங்க அப்போ தங்கச்சியிட அண்ணா என்ன எத்தனை வயசு அவர் மோசம் போயக்குள்ள 9 வயசு 9 வயசு என்ன ரைட் அவருக்கும் இவாக்கும் இப்போ சேம் பிரச்சனை என்ன ஒரே பிரச்சனை ஓகே என்ன பிரச்சனை வந்தது அவருக்கு 4 வயசுல காய்ச்சலிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வயிறு வீக்கமாக இருக்குன்னு சொல்லி வாக்கு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் அவருக்கும் அப்போ அவருக்கு கொண்டு போய்தாண்டா யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் விட்டு அங்கே சொல்லிச்சுன்னா பொரலேக் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கொண்டு 18 நாள் அங்கே வச்சுருந்து அங்கே சொல்லிச்சுன்னா காய்ச்சல்ன்றோடனே செய்யலான்னு திருப்பி வீட்டை விட்டுட்டேன் வீட்டை விட திருப்பி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் நாளுக்குள்ளே இதண்டேக்கா எங்களுக்கு சிலவும் இல்லை இவருக்கும் இப்படி பிரச்சனை இவர் மாறி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது இவருக்கு அண்ணாக்கும் இவருக்கு
ரத்தம் வருதான் இப்போ இந்த கிட்னியில் கல் எடுக்கலாண்டு ரத்தம் ஓடுற வீதம் கூட ரத்தம் 70% தானே இவருக்கு ரத்தம் இருக்குன்னு சொல்லி இவருக்கு ஒன்றும் செய்யலாண்டு நான் போய் கேட்க சொல்லிச்சுன்னா செயின் வச்சு தாங்க அப்படி என்று சொன்னால் தங்களில் பொறுப்பு இல்லையாண்டு கத்திக்குள்ளே பிறகு மறந்து கொடுத்து பிறகு அவையாக இந்த இயற்கையாக மூலிகள் இதை எடுக்க சொல்லி தான் விட்டு. சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன்னா நாங்கள் கதைப்போம் மக்கள். இப்போ உங்களோட பிரச்சனையை பார்க்கத்தானே வந்தேன் நாங்கள். இப்போ வந்து இது உங்களோட சொந்த காணியாக்கா? இது அம்மாக்கள் தந்த காணி என்ன? அப்போ வீடு வந்துட்டு கனகாலமோ இது போட்டு இல்லை இது ஒரு ஆள் இப்போ அந்த பண்டிதரச்சியில் பொறுப்பான ஆள் முதல் ஒன்று கொட்டி இல்லாம கிடந்தது அதில் அது பிறகு பண்டிதரச்சியில் பொறுப்பான ஆள் ஒரு ஆள் தான் பிறகு இப்படி இப்படி பிரச்சனை என்று இதில் வச்சிருங்க பிரச்சனை என்று சொல்லி கதைச்சி தண்டை வேற மீன் விற்கத்தான் போகிறவ. அப்போ போன இடத்துல இப்படி மீன் ஜாவரம் இல்லை சும்மா கொஞ்சம் மீன் எடுத்துக்கொண்டு போய் ஜாவரம் இல்லைன்னு இப்படி தண்டை இங்கே இருக்கிறதுக்கு வீடும் இல்லை வேறு யார்ட்டையோ வீட்டில் ஆண் இருக்கிறோம்னு சொல்லத்தான் பிறகு அவர் வேலியை கலட்டின தகரத்தையும் தந்து கூலியாக்களுக்கு காசும் கொடுத்து இந்த வீட்டுக்கு சீமேந்தலம் எடுக்க உதவி செய்தது வந்து. சரி இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ அக்காவுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும்? நாங்கள் யூடியூப் பார்க்குறீங்களா என்ன? அப்போ பார்க்குறீங்கன்னைக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமாக்கா. இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் அறியிறீங்க. இப்போ நாங்களும் உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் போய் பார்த்து நேரடியாக செய்யணும்னு கொடுத்து தான் ஓடி வாரது. இப்போ வரைக்குள்ளே அதை சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து சரியான முறையில் அது எல்லாம் கிடைக்கும். சரிதானே? யாராவது வந்து அதை பிள்ளையாக பயன்படுத்த நினைச்சா அதுக்கான தண்டனை வந்து அவங்கள அனுபவிப்பாங்க. சரிதானே? இப்போ நீங்கள் தண்ணில் வந்துட்டு ஏதாவது விஷயங்களில் வந்துட்டு சும்மா வந்துட்டு பொய் சொல்லியோ இல்லாட்டி வந்துட்டு தெரியும் தானே இல்லாதவன்ட்ட சொல்லும்போது வந்துட்டு அதை நாங்கள் அறிய வரும்போது வந்து உங்களுக்கான அடுத்த உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அது ஒரு அவமானம் மாதிரி. அப்போ 100% நாங்கள் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உதவியை நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையை. சரிதானே? அப்போ 100% உண்மையை மட்டும் சொல்லுங்க. நாங்கள் இருந்து கதைப்போம். சரி தானே? ஆறுதலாக இருந்து கதைப்போம். எல்லா விஷயங்களையும் சொல்லுங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் வந்து செய்வோம். இந்த 86,000 ரூபா காசு ஒன்றுதில் கட்டியில் பிளட் ரிப்போர்ட் ப்ரைவேட் அனுப்பணுமெண்டா அதுவும் அவர் தான் உதவி செய்தவர். அந்த இதை ஜிஎஸ் கடிதம் எழுதி தந்து அவர்கிட்ட கொண்டே கொடுத்து அவர் ஒரு நிமிஷமா அக்கா என்ன பேர் அக்கா உங்களுக்கு? சிவரஞ்சிதா. சிவரஞ்சிதா. அண்ணாக்கு என்ன பேர்? என்ன? சத்யராஜ். ஓகே. அப்போ அக்காவுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்குதா? எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அண்ணாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இவருக்கு ரத்த வீதம் குறைவு 70 தான் இருக்கா. 70லும் குறைஞ்சி தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டே விடுறது. பிறகு 70 தான் இருக்கு. அதுக்கு கூட இல்லை. மற்றது இவருக்கு இந்த ஆப்ரேஷன் செய்கிறேன்னு சொன்னால் ஓடுற வீதம் கூடவாம் ரத்த வீதம் குறைவாம். அப்போ வெட்டேக்க ஃபுல்லாக வெளியில் போனால் ஆளுக்கு தில வெளியில் இந்த ரத்த இதுவும் இருக்கு. உயிராபத்துகள் வருமென்று சொல்லி சைன் வச்சு தர சொல்லி நிற்கிறேன். இதுலேயும் வெட்டியல் கூட வந்து அப்போ இப்போ உங்களுக்கு எங்கே காயம் ஏற்பட்டால் ரத்தம் கூட போகுது. இதில் ஒரு சின்ன காயம் உண்டு அந்த தடிவட்டி காயம் உண்டு. பிறகு நிறைய பிளட் போய் 2 இழப்பிடிச்சு தான் ஒரு சின்ன காயம். 2 பேருக்கு இந்த ரத்த உறையிற தன்மை இல்லை. அந்த ஈரல் இவருக்கு சின்ன ஈரல். அதால வேலையை செய்து போட்டாங்க. நினைக்கிறேன் இவற்ற ஒரு கடத்தில் இருக்குமோ அந்த பிள்ளைகளுக்கு ஈரல் பிரச்சனை. அப்படித்தான் சொல்லினோம். இப்போ இவாக்கி ஈரல் மாற்றணுன்ற மாதிரி தான் இப்போ சொல்லி எல்லாம் செய்துண்டு இருக்கு. அதுக்கு தான் மாற்றினாத்தானே இந்த பிள்ளைய காப்பாற்றலாம்னு சொல்லினோம். இல்லையண்டா மூத்த பிள்ளை மாதிரி 9 வயதோடைய டெத்துன்னு தான் சொல்லினோம். இப்போ மாற்றினாத்தானே இந்த பிள்ளைய காப்பாற்றலாம்னு சொல்லினோம். இல்லையண்டா மூத்த பிள்ளை மாதிரி 9 வயதோடைய டெத்துன்னு தான் சொல்லினோம். ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி சொல்லித்தான் ராகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போயிலேட்ட இது இந்த பிள்ளைக்கு இதே பிரச்சனை எடுத்து 6 வருஷம் அந்த பிள்ளையோட ஒரே அழுகுதான். 6 வருஷம் ஹாஸ்பிட்டல். அப்போ நான் கேட்டுட்டான் அப்படி இருக்கா எனக்கு நீ பிள்ளையே வேண்டாம்னு சொல்ல இல்லையாப்பா ஒரு பிள்ளைக்கு அப்படி பிரச்சனை வந்து அடுத்த பிள்ளைக்கு அதட்டு சொல்லிச்சுட்டேன். அதை நம்பித்தான் இந்த பிள்ளையோட இப்போ இந்த பிள்ளைக்கு இதே பிரச்சனை. இனி பிறக்கிற பிள்ளைக்கு இதை விட கூடாட்டு சொல்லிடு இருக்கிற பிள்ளைய காப்பாற்றிட்டா சரியும் விழுந்தாவது காப்பாற்றிக்கோ. கோயில் இன்றைக்கும் பள்ளி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் கொண்டே பிளட் கொடுத்துட்டு வந்தது. 10 பிளட் ரிப்போர்ட் செய்து கொண்டு வர சொல்லி என்ன கொண்டே கொடுத்துட்டு கோயிலுக்கு எல்லாம் போட்டு தான் வந்து. சரி அதான் இங்கே என்ன சொல்கிறோம் வந்து அந்த கடவுள்கிட்ட சில விஷயங்களை எனக்குமே விளங்கிக் கொள்ள முடியுதில்லை. என்னென்னா
எத்தனையோ பேர் வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுற டைமில் வந்துட்டு குழந்தை கிடைச்சா இனி பிறகுற குழந்தைகளுக்கு உண்மையிலே வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு வருத்தம்னு சொல்லும்போது வந்து அதே மாதிரி ஒரு ஒவ்வொரு நாளும் அப்படியே வெகுலே எப்படி நாங்கள் 9 இவாங்க இப்போ 4 வயசு இன்னும் 5 வயசு 9 வயது இல்லைன்னு சொல்லி அவற்றை தன்னுடைய ஓடி ஓடி வரும். அதில் ஃபோட்டோவில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். இவர் வந்து 9 வயசுல இருந்து கேரன் எத்தனை பண்ணுறது 9 வயசுல இவர் 2000 இப்போ இறந்து 3 வருஷம் தான். இந்த தைப்பொங்கலாண்டு தானே இறந்தார். அவர் இருக்கக்குள்ளேயே பிறந்துட்டா அப்புறம் 1.5 வயசு 2.5 வயசு என்ன ஓகே சரி அக்கா. இப்போ வந்து இப்போ உங்களோட பிள்ளைக்கு அதாவது வந்து உங்களோட பிள்ளைன்ற இது கொப்பியா இது தனுஷா என்ன பேர் ஜான்சா சரி யானுசா இது எப்போ எடுத்த பிளட் ரிப்போர்ட் முதல் போய் ராம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு வர சொல்லி மூக்கால பிளட் பாருது அப்போ கொண்டு வச்சிருக்கேன். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டும் எடுத்து தந்தவன். இது திருப்பி நான் வேலைக்கு விட்டுட்டு வேலைக்கு போகிறது சில இந்த புல்லு பிடுங்க வயலுக்கு அண்டு பிளட் மூக்கால வேற வலிக்கிட்டு வந்தா நிற்காது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். இது இப்போ பழைய ரிப்போர்ட்ஸோ இது இது முதல் எடுத்த இப்போ கொடுத்தது நாளைக்கு வேற சொல்லி சொன்னேன். இது இந்த 86,000 ரூபா கட்டி எடுத்ததுன்ற இதுதான் இதுல தான் இப்ப வந்திருக்கு. பிரச்சனை இருக்கு மாத்தோன்னு மட்டும் இது எப்ப எடுத்தது இது இப்ப 8 மாசம் அனுப்பி ரூபாய்க்கு 86,000 ரூபா கட்டி போன மாதம் தான் வந்தது. போனுக்கு போட்டு விட்டேன். நான் அங்கே இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் நான் கொண்டு காட்டினேன். இப்போ ராகம் இந்த இது பொரலாக் ஹாஸ்பிட்டலில் கேமரா விட்டு செக் பண்ணணும்னு சொல்லி 1ஆம் தேதி இரவு 2ஆம் தேதி 8 மணிக்கு அட்மிட் ஆக சொன்னேன். வந்து அட்மிட் ஆகி தான் ராகமைக்கு அதை இதை எடுத்துக்கொண்டு போகணும் ரிப்போர்ட். இந்த பிளட் ரிப்போர்ட் எல்லாம் செய்து இன்றைக்கு போனது இதில் எழுதி தந்த இதில் இன்றைக்கு போனதில் எழுதினேன். இதுதான் நாங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு காட்ட மாட்டோம்னு சொல்லி முதல் பிள்ளையின் டெத்துன்னு சொன்னோன்னு அவ பின்ன சொல்லிச்சுன்னா நான் காட்ட மாட்டோம்னு சொல்லி இங்கே கோல் பண்ண போக மாட்டோம்னு சொல்லி என்ன சொன்னால் அந்த பிள்ளைக்கு மாப்பேன் இந்த பிள்ளைக்கு நடந்தால் 9 வயதோட அவ கடிச்சுன்னு என்ன முடியலையம்மா இருக்கிறீங்கன்னு ஒரு ஏதாச்சும் ஆகுறது வேறு வழி இல்லையே அவ சொல்லிச்சுன்னா ஒன்றுக்கும் யோசிக்காதுங்க இந்த பிள்ளையாவது காப்பாற்றலாமா ஈரல் மாதத்தான் வேணுமென்று சொல்லி பெரிய டாக்டர்னு சொல்கிறேன். ஈரல் மாற்றணுமாமோ ஈரல் எப்படி மாற்றலாமாமோ வெங்கல்ல இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அவன் அந்த ஈரல் எடுத்துட்டு வைக்கிறதா வச்சு இதண்டா சிலவு கூடத்தான் நமக்கு எவ்வளோ முடியுமா இப்படி என்ன 85,000 ரூபா கிட்ட 85 லட்சத்துக்கிட்ட வேணும்னு சொல்லி முதல் பிள்ளைக்கு மாத்திரத்துக்கு கேட்டா அப்பா அவருக்கு ஆக பிரச்சனை கூட்டிட்டு தண்டு விட்டுட்டினா இப்போ இவாக்கும் அப்படித்தான் வேணுமென்று சொல்லி 85 லட்சம் தான் வேணுமென்ற மாதிரி தான் சொல்லினேன். 95 லட்சம் ஆமாம் அதில் அரவாசி தாங்கள் பொறுக்கினவன் ஹாஸ்பிட்டல்கார அரசாங்கம் கூட இதண்டு தாங்கள் அரவாசி பொறுப்பாக கொண்டு போங்க ஒன்றுக்கும் யோசிக்காமல் கொண்டு போங்கன்ற மாதிரி சொன்னவா. அப்படி 85 லட்சம் தான் வேணுமென்று சொல்லி மாற்றி அதில் மருந்து இல்லாமல் எடுத்து ஏற்றணுமென்று சொல்லி பார்த்து தான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னவன். ஆனால் மாத்துறேன்னு சொன்னால் அவ்வளவுதான் வேணும் காசுன்னு சொல்லி. இப்போ இதுக்கான நிரந்தர தீர்வு வந்து ஈரல் மாத்தினா தான் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லையா. அந்த ஈரல் மாத்தினா மாத்திரம் புள்ள உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஈரல் வந்து உங்களில் இருந்து எடுத்து வைக்கிறோம். உங்களில் இருந்து ஒரு சின்ன துண்டு அம்மா இப்போ அப்பாவுக்கு தான் சொல்லிக்கிறேன். அப்பாண்ட ஈரல் சின்ன நண்ட வடியா இப்போ திருப்பி எந்த பிளட் எடுத்து செக் பண்ணி சேரும்னு சொன்னால் இன்னில் எடுத்து வைக்கிறதுக்கு தான் சொல்லிடுறேன். உங்களில் இருந்து வட்டி எடுத்து பிள்ளைக்கு வைக்கிறாங்க பொறுத்து அது எங்கே செய்கிறதா ராகமக் ஹாஸ்பிட்டலில். இப்போ ராகமக் ஹாஸ்பிட்டலில் 2 வருஷத்துக்கு உள்ள ஒரு டாக்டர் வந்து செய்கிறா. அது செஞ்சு இப்போ சக்ஸஸ் ஆகியாக்கள் இருக்கணுமா? ஆமாம் இருக்கணுமான்னு சொல்லி அங்கே இருந்த போட்டியில் இருந்த அக்கா தான் சொன்னால் ஒரு பிள்ளைக்கு செய்தது நல்லா சக்ஸஸ் ஆகிருக்குது. நீங்கள் ஒன்று ராகமன்னு சொல்லியாக்கா அது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அது இந்த இவன் மூலம் தான் அனுப்பினது யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் மூலமாக அனுப்பினது. அப்போ அதில் இப்போ 85 லட்சம் முடிய போண்டா அது என்னத்துக்காண்டி? அது மருந்து இதுகள் எல்லாம் எடுத்துத்தானே வைக்க அந்த
ஈரல் மாத்திரத்துக்கு இது பண்ணுவோம் அதுக்கு தானே அந்த மறந்துச்சுல அரைவாசி அரசாங்கம் இருக்குமா அரைவாசி நீங்கள்லாம் கட்டணும்னு சொல்லி அந்த இப்போ ஒரு 43 லட்சம் நீங்கள் போட வேண்டி வரும்னு சொல்லி அதுலேயும் இப்போ ஒன்றும் அந்த இதாக இன்னும் அந்த இதடிச்சண்டும் தரையில்லை எங்கள்கிட்ட சொல்லி இருக்கு நீங்கள் இப்போ செய்கிற எல்லாம் செய்யுங்க ஆனால் அவ்வளோ தூரம் இதண்டு இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த கடைசி முடிவு ஈரல் மாத்துறது தான் மாற்றினா தான் பிள்ளைய காப்பாற்றலாம் இனியொரு பிள்ளைய இருக்கு இந்த இதென்றாலும் இதை விட கூட இது நீங்கள்லாம் இப்போ திருப்பி மேலேயோணுமாம்மா இருக்கிற பிள்ளைய தான் காப்பாற்றணும்னு சொல்லி அதோட சும்மா 10 மாதம் சுமந்து பெத்துப்படாது ஒரு மாதம் இல்லைங்காட்டி ஓடியாடி விளையாடி அப்போ முதல் நினைக்கவே பெருங்க இவளால் தான் இப்போ கவலை இல்லாமல் கொஞ்சம் வந்தாலும் கவலை குறைஞ்ச மாதிரி இருக்கு இவாக்கு எத்தனை வயசில் இது கண்டுபிடிச்சீங்க இவாக்கு 2 மாசத்துல கொண்டு போக சொல்லிட்டு நம்ம வயிறு வீக்கமாக தான் இவாக்கம் இருக்குது என்று சொல்ல நான் கத்திக்குள்ளே எங்கள் ஆஸ்பத்திரி தான்டா டாக்டராகலாம் வந்து சொல்லிச்சுன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் யோசிக்காதங்க இப்போ தெரியாதானே நீங்கள் 1.5 வயசுல கொண்டாங்க திருப்பி 1.5 வயசுல கொண்டு போக சொல்லிச்சுன்னா கன்ஃபார்மாக இருக்குத்தான் இந்த பிள்ளைக்கு மட்டும் பிறகு சரி இந்த பிள்ளைக்கும் அதே வருத்தம் மட்டும் திருப்பி தாங்கள் செய்து பார்க்க போகிறோம் ஈரல்ல இருந்த ஒரு துண்டு எடுத்து பார்க்க போகிற மாட்டேன் அவனுக்கு அப்படி தான் பார்த்தது பார்க்க போனால் நான் விடையில ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைய நீங்கள் அப்படித்தான் எடுத்து பார்த்து சரி வரையில நான் இந்த பிள்ளை இருக்குங்க காலம் மட்டும் இருக்கட்டும் பண்ணிட்டு நான் கொண்டு வந்து 3 வயது ஊசி போட மாட்டேன்னு சொல்லி இவ அழிஞ்ச சொல்லி இன்னும் நீங்கள் கொண்ட ஹாஸ்பிட்டலில் காட்டினா தான் 3 வயது ஊசி போடுவோம் சரி என்றது திருப்பி 3 வயதில் அப்புறம் அங்கே கொண்டு போவோம் அங்கே சொல்லி நான் ஊசி போடுறோன்னு சொன்னால் நீங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒத்து வரணும் சரி என்ற நான் சொன்னேன் இஞ்சா காட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு பிள்ளைய பறை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பாவா சொன்னேன் ஈர சம்பந்தமான ஹாஸ்பிட்டல் ராகமா தான் நீங்கள் ராகமைக்கு போங்கோ அங்கே அப்புறம் அங்கே போய் அவாமேடத்தோட கதைக்கு இடத்துக்கு போனாங்க இன்றைக்கி அங்கே கதைச்சவா ஃபோன் பண்ணி கதைச்சவா சொன்னால் நீங்கள் அழாதேங்கோ நாங்கள் எப்படியும் இந்த பிள்ளைய காப்பாடி தருவோம்னு அண்ணாக்கு அந்த ஈரல் இஷ்யூ இருக்கும்னா ஈரல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இவருக்கு ஈரல் அந்த இது ஸ்கேன் பண்ணி பார்க்க சின்னதாக இருக்குன்னு சொல்லி சொன்னது அப்போ அதான் அண்ணா உங்களுக்கு அந்த செமிபாடு இல்லாமல் வயிறு வீக்கம் மாதிரி அப்படி பிரச்சனை இருக்குதோ முதல் இருந்தால் கொஞ்சம் இந்த கல்லு பிரச்சனை அதனால ஒரு கிழமை தொடர்ந்து ரத்தம் போகும் யூரினோட ரத்தம் ஹாஸ்பிட்டல் போனால அவங்க குளிச்சியை தந்துட்டு போயிட்டு பாரன் கிட்னியில் கல்லண்டு இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது பார்த்தா திருப்பி டேட் கொடுத்துக்கிடாங்க திருப்ப வர சொல்லி அண்ணா இப்போ என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் ட்ரீட்மெண்ட் இவருக்கு ஒன்றும் செய்யலாதா அதுவும் கூட அந்த ரத்த பிரச்சனை செய்யலாம் உங்களுக்கு இவருக்கு செய்யலான்னு தான் சொல்றீங்க கொஞ்சம் கூட இருக்க ரத்த வீதம் குறைவாக இருக்குது உங்கள் ரத்தம் காணாது அப்போ செய்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு இப்போ கிட்னி கல் இப்போ உங்களுக்கு என்ன இஷ்யூ பிளட் போகுதா ஜூர்னல் அப்படியா வயிற்று குத்தல் ஒன்றும் இல்லையோ நேரி விளைவுகள் மாதிரி நேரி விளைவு இந்த கிட்னி ஸ்டோன்ட கட்டாயம் தண்ணி மாறி குடிச்சால் அடைக்கும் இது ஜோரிங்க போகும் நின்று குத்தும் இப்போ எவ்வளோ காலமாக இருக்குது அண்ணா இந்த பிரச்சனை 3 வருஷத்துக்கு மேலே தண்ணி சுட வச்சு குடிக்கிறீங்க அதுல இருந்து வீட்டுக்கார வீட்டு எடுக்கலாம் அண்ணா என்ன வேலையை போடுறீங்க இப்போ நீங்கள் போடுறீங்க வராது எனக்கு என்ன சாப்பிட்டீங்க இப்போ மதியம் சாப்பிட்டீங்க என்ன ஹரி எத்தனை வயசு 38 அப்படி இருக்குமா 35 வயசா ஓகே ஆனால் ஒரு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்கு என்ன ஓகே இப்போ என்ன செய்வோம் பிள்ளைன்ற பிரச்சனைக்கு என்ன செய்வோம் உதவி செய்தான் காப்பாற்றலாம் சொல்லுங்க அண்ணன் நீங்கள் என்ன செய்கிற உண்மையாக உங்களோட இடத்துலேருந்து பார்த்தா கவலை தான் எனக்கு உங்களோட நிலைமையை புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் என்ன செய்கிற அடுத்த கட்டம் பார்க்கணுமே இப்போ அக்கா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பிள்ளை பிறந்தாலும் நீ அந்த பிள்ளைக்கும் அப்படியே ஒரு பிரச்சனை வரும்னா உண்மையாக அது ஒரு என்ன சொல்கிறது அப்படியான ஒரு விஷயம் தேவையே இல்லைண்ணா ஏன்டா பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி பிரச்சனை வந்து நீ அதோட திரிஞ்சு அதெல்லாம் பறவை கொடுக்குறேன்னா அப்படி ஒரு வேதனை அது இல்லை ஜோதிச்சு கொண்டு போகிறது முடிஞ்ச இல்லை நேற்று வாகனம் இல்லை இவருக்கு அந்த முதல் புள்ளியோட கொஞ்சம் ஒரு மாடித்தான் இருந்தார் பிறகு தான் நாக்கள் சொல்லி தான் அப்புறம் இவ கொஞ்சம் வளர்ந்தா பிறகு தான் அந்த யோசனைன்றது இல்லாமல் இருக்கு
உங்களோட செலவுகளுக்கெல்லாம் இப்போ என்ன மாதிரி போகுது நாளாந்தம்? இந்த நிரந்தரி காசு தாரது இவா கொண்டு ஹாஸ்பிட்டலில் இல்லை முதல் வச்சுட்டு கேட்கல அப்புறம் பார்த்துட்டு 15,000 நலம்பரி காசு 15,000 என்ன மற்ற அண்ணாவும் செய்கிறதோட போகுது. சரி இப்போ ஓராந்தேதி கொண்டு போகிறீங்களா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறீங்க? இங்கே பொருளையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் ஆகி 3 நாள் அங்கே அட்மிட் ஆகிதுன்ட்டு இந்த ரிப்போர்ட் எடுத்து தான் நாங்கள் கொண்டு போகணும். இப்போ என்னென்னாக்கா உண்மையிலே இப்போ சின்ன பிள்ளையில ஒரு வருத்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க. நாங்களும் காய்ச்சி பேசி செய்யலாம், இல்லையாண்டு இல்லை. அதை விட கொடுமையான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட ஒரு சந்ததி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன, உங்களோட ஒரு பிள்ளையை தானெல்லாம் காப்பாற்றி எடுத்தால் தானே நாளைக்கு உங்களுக்கு ஒரு பின்னாடிக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவை ஒன்று உழைச்சி தராட்டும். உங்களோட கண்ணுக்கு முன்னால் உங்களோட பிள்ளை என்றால் உங்களுக்கு இருக்கத்தானே வேணும். அதுதான் நான் முதல்ல கேட்டது. ஹாஸ்பிட்டல்காரர் எல்லாம் வருத்தம் என்றாலும் பரவாயில்லை, இந்த பிள்ளை கண்ணுடைய கண்ணுக்கு முன்னே இருக்கக்கூடிய மாதிரி என்றாலும் காப்பாற்றி தாங்கணும். கடைசி மட்டும் ஓடியாடி முதல் நாளும் புதன்கிழமை கொண்டே மருந்து ஒவ்வொரு மாதம் 4 புதன் கொண்டே மருந்து ஏற்றி அந்த விட இருந்த பிள்ளையை ஆடிக்கொண்டிருந்தவன். அப்போ ஓடியாடி பட்டம் சும்மா கட்டி ஏற்றுறேன். அப்போ வியாழக்கிழமை சொன்னான் கொஞ்சம் மேலாத மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்போ படுக்கையில் ஓடியாடி ஆடினது. வெள்ளிக்கிழமை சொன்னான் இப்படி எலும்பா சொன்னான் சுடு தண்ணி வச்சு என்ன குளிக்க பார்த்து விடுங்க. குளிக்க பார்த்து விட்டேன். நான் கதிரையில் முத்தத்தில் வந்துருந்துட்டு சொன்னான் அம்மா உங்களை பார்க்க தெரியல கண் தெரியாம கிடக்கட்டு அதோட கோயில் ஆட்டுட்டு இது செய்தடா ஒன்று மணி டப்பிட்டு வேற சொன்னா கோயிலில் கொண்டு இந்த முத்து மேரியம்மனை கொண்டு போ ஐயா சொன்னார் புதிய பூசி போட்டு அதுலேயே சீவன் போடுது இப்படியே கழுத்து போடுது கொண்டு வர கத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிட்டோம். அது ஏற்கனவே அம்மா சீவன் போட்டுதன்னு சொல்லி கதைச்சு தான் பிள்ளை இருந்து நாங்கள் அப்போ இவங்க சொல்ல 9 வருஷம் மட்டும்தான் இந்த பிள்ளை இருக்கணும். நான் இதை சொல்கிற மாதிரி இல்லை, பிள்ளை நல்ல மாதிரி இருக்கும் இப்போ இந்த பிள்ளை ஓடி ஆடி பிள்ளையாடுதுட்டு நீங்களை பார்க்க அதே பார்த்தாங்கன்னு வேறு அண்ணோட பரம்பரையில் ஆகும் அப்படி பிரச்சனை இருக்கும்னா உங்களோட சௌரங்களாக இருக்கும். எத்தனை சௌரம் என்ன 5 பேர் அவையெல்லாம் ஓகே இருக்கணுமா? உங்களோட பர்த்தம் வருவதுக்கும் இல்லையா? உங்களோட அப்பா அம்மா வருவதுக்கும் இல்லையா? அண்ணா என்ன லவ் மேரேஜா நீங்கள்? கேட்டா சொன்ன சொந்தத்துக்கு செய்தாண்டு சொந்தம் ஒன்றை விட்ட மச்சான்னு தானே வேறு இந்த கூடி பிறந்த அம்மாவோட சௌரம் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் சொன்னால் சொந்தத்துக்கு செய்தபடியே தான் இப்படி பிரச்சனை இல்லை. சொந்தத்துக்கு செஞ்சேன்டா நீ அவர்கிட்ட பிரச்சனை அவருக்கு இருக்கே, அவர்கிட்ட பிரச்சனை தான் அதில் கொஞ்சம் டீப்பாக பிள்ளைகளுக்கு வந்துருக்குது. என்ன இப்போ உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்திருந்தா சொல்லலாம் சொந்தத்தால் அப்படி இப்படி. இந்த சொந்தம்ன்ட்டு அந்த முறை மாறி செஞ்சால் பெருமென்று சொல்கிறவங்களுக்கா புதுவிதமான பிரச்சனைகள் அப்படி. சரி கவலைப்படாங்க, என்ன செய்கிறது, நீ நடந்து போச்சு. அப்போ என்ன முடிவில் இருக்கிறீங்க இப்போ? பிள்ளைக்கு டாக்டராக இந்த மாதிரி அவன் என்னென்னு சொன்னால் செய்யணுமென்ற மாதிரி தான் இருக்கணும். செய்தால் தான் காப்பாற்றின வேண்டாம். அதே மாதிரி யார்கிட்ட காலையில் என்னால் முடிந்து இந்த பிள்ளைய காப்பாற்றி தந்தாங்க கடவுளாக எனக்கு. இல்லை இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் ஓராந்தேதி கொண்டு போகிறீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? இப்போ ஓராந்தேதி கொண்டு போனால் எங்களுக்கு என்ன முடிவு வரும்? அந்த இது கொண்டு போனால் இந்த கேமரா விட்டு பார்த்து சொல்லிவின முடிவு என்ன மாதிரி என்ன செய்ய வேணும்னு சொல்லி அந்த இப்போ கேமரா விட்டு ஈரப்பகுதியை பார்க்க போய் நம்ம என்ன மாதிரி என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி மாற்றணுமென்று சொன்னால் உடனடியாக மாற்றணும்னு நான் சொல்லுவேன் மாற்றத்தான் வேணுமென்று சொல்லி. சரி அப்போ நாங்கள் ஒன்று செய்வோம். இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் ஓராந்தேதி போக போகிறீங்க தானே? ரைட், ஓராந்தேதி போக போகிறீங்கன்றக்குள்ளே இப்போ என்ன பஸ்ஸில் போவீங்க போனால் இப்போ அங்கே போய் கொஞ்சம் நிற்க வேண்டி வருவேன் அப்படி தானே? இப்போ அதுக்கான செலவுக்கு காசு இல்லையா நீங்கள் எங்கள்கிட்ட வந்தேன். சரி அப்போ எங்கள்கிட்ட வந்தேக்குள்ளே எவ்வளவு நோம்பலாக முடியுமென்று தெரியல. சாதாரணமாக உங்களோட செலவுகளுக்கு இல்லை நிற்கணுமா? 2 ஹாஸ்பிட்டல்லையும் போய் நின்று இவர்தான் எங்களோட வரத்தான் வேணும். நின்று வரதுண்டா சாதாரணமாக கொஞ்சம் காசு முடியும். இப்போ இதுக்கு முதல் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்று வந்தீங்களா? நின்று நாங்கள் அப்போ எத்தனை நாள் நின்றுருக்கீங்க இதுக்கு முதல் போய்? இதுக்கு முதல் நாள் போய் ஒருக்கா 5 நாள் நின்று நாங்கள், பிறகு ஒருக்கா 3 நாள் நாங்கள், பிறகு திருப்பி ஒருக்கா போய் பிறகு கிளினிக்கு தான் போய் முதல் நாள் போனால் அடுத்த நாள் கிளினிக்கு முடிச்சுக்கொண்டு அடுத்த நாள் வீட்டில். சாதாரணமாக நீங்கள் போயிட்டு அந்த 5 நாள் 5 நாள்
நின்றதுக்கு எனக்கு 35,000 ரூபா கிட்ட முடிஞ்ச வாண்ட சாப்பாடு கடை சிடாவு மற்றது அங்கே நின்றதுக்கு ரூம்ல இல்லை ஹாஸ்பிட்டல் நின்றது இவர் வழியில தான் ரூம் இவர் நிற்க முடியாது அங்கே எங்களோட இவர் வழியில் நின்றார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் சாப்பாடுகள் போக்குவரத்து 35 கிட்ட முடிஞ்சது இந்த முறை போனால் எத்தனை நாளைக்கு வேண்டி வரும் இந்த முறை 2 ஹாஸ்பிட்டலையும் நிற்கணும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நின்று அங்கே 2 பொராலையில் இருக்கிற சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் கேமரா விட்டு பார்த்து அந்த ரிப்போர்ட் எடுத்து ராகமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பொருளையில் சில்ட்ரன் வாட தங்கச்சி வேலை செய்கிறேன் அதுக்கு தானே இந்த இதோட அந்த டேட் எடுத்து கொண்டு வந்தேன் நாங்கள் இது என்ன கவலை அவசியம்ண்டா சின்ன ஆளுக்கு தெரியா என்ன நடக்குன்னு பிள்ளைக்கு ப்ரெஷர் எதுவும் கூட இருக்குது அப்படியே இருக்குதோ இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இப்போ 4 வயசுக்குள்ள என்ன நர்சரி போகிறவாவோ நர்சரிக்கு முடியல வருத்தம் தானே தைமா தான் தள்ளி விழுத்தக்கூடாது வயிற்றடி உண்ட விழக்கூடாதுன்னு சொன்னேன் பிள்ளைகள் ஒன்று கொண்டு தள்ளி விழுத்து ஆளை கூப்பிடுங்க இருக்கா ஜானசா இங்கே வாங்க குட்டியா கீழே விடுங்க விடுங்க கீழே விடுங்க சட்டியா ஜானசா இங்கே வாங்க வாங்க இந்த கண்ணுகள் மஞ்சள் ஆயினா உடனடியாக கொண்டு வர சொன்னேன் மஞ்சள் ஆறுன்னு சொல்லி அந்த கண் நல்ல மஞ்சளாக வரும் அவருக்கும் அப்படித்தான் வந்தது தெரியுமா புரியும்பா தெரியும் பார்க்க அப்படியே மஞ்சளாக இருக்கு மற்ற சலம் மஞ்சளா போய் இவாக்கு சலம் மஞ்சளா தான் போய் கொண்டே இருக்கு கடும் மஞ்சளா கண்ணா மஞ்சளா வந்தா உடனடியாக கொண்டு வர சொல்லி சொன்னேன் ராகமாக 23ஆம் போட்டில் தான் ஜானுஷா சாப்பிட்றீங்களா ஏன்டா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஜானுஷா திரும்பி பாருங்க சளி இருக்குது ஆளுக்கு சளி அது என்ன வயிறு வீக்கமாக இருக்கும் கல் மாதிரி கல் மாதிரி இருக்கு ரெண்டு காட்டு என்ன செய்யறது வாங்க கதை வச்சது ப்ராப்ளம் இங்கே ஒன்றும் வைக்கிறார் ஜான்சா இங்கே வாங்க ஆனால் கொஞ்சம் கதை உரைவாள் கதைப்பா இப்போ உங்களை கண்டுட்டு தான் கதைக்கா இல்லையா நல்லா கதைப்பேன் நல்லா கதைப்பேன் சரியான ஒரு மனவர்த்தமான விஷயம் தானக்கா இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்க விஷயம் உங்களோட அவருக்கு இயலாத ஒரு தன்மை இருக்குது இனி அவருக்கும் உடம்பில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு ஒரு சரியான உழைப்பு இல்லை இனி ஆல்ரெடி ஒரு ஆம்பளை பிள்ளையை நீங்கள் பறி கொடுத்துட்டீங்க இனி 2வது பிறந்த பிள்ளைக்கும் அதே பிரச்சனை இனி அவாக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி அவாக்கும் 9 வயசில் அப்படி ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னால் இப்போ முந்தைய ஒரு காலம் வசதியினங்கள் செய்யக்கூடிய அவர் 3 வருஷத்துக்கிட்ட அங்கே 2 வருஷத்துக்குள்ள தான் இப்போ தானே அது ஆரம்பித்தது அதான் சொல்கிறேன் இப்போ அந்த டைமில் நாங்கள் விட்டது ஓகே அது ஒன்றும் செய்யலான்னு சொல்லலாம் ஆனால் இனி ஒரு நேரத்தில் இப்போ டெக்னாலஜிலெல்லாம் வசதிகள் எல்லாம் இருக்கக்குள்ள இப்போ இப்படி எங்களை மாதிரியான சில சப்போர்ட்டுகளை இருக்கக்குள்ள அந்த பிள்ளையை நாங்கள் காப்பாற்றாமல் விட்டால் அதே மாதிரி ஒரு வேதனை இல்லை சரி இப்போ இப்படி செய்வோமே இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் கேமரா விட்டு பார்க்குறீங்க பார்க்கக்குள்ளே சொல்லி நம்ம வைப்போம் ஏதோ நாங்கள் கடவுளை ப்ரே பண்ணுவோம் அப்படி நடக்கக்கூடாது ஒருவேளை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி அதுக்கு இவ்வளோ முடிய போகுது இப்போ 85 லட்சம் முடிய போகுது நாங்கள் 43 லட்சம் பொறுப்பேற்கிறோம்னு சொன்னால் உங்களை 43 லட்சம் போட சொல்லி சொன்னால் உங்களோட ஐடியா என்ன பிளானில் இருக்கிறீங்க நாங்கள் செய்கிறதுக்கு தான் சொல்லி ஓகே ஒன்று சொல்லியிருக்கீங்க அப்போ என்ன மாதிரி அதுக்கான இந்த நிதியை சேர்ப்போம் நிதின்னு சொன்னால் அதை தான் கடவுள் மாதிரி இருக்கிற நீங்கள் உங்களை மூலம்தான் ஏதாவது உதவி செய்து இந்த பிள்ளையை காப்பாற்றணும் வேறு வழி எங்கள்கிட்ட இல்லை நாங்களுக்கும் ஒருதர் உதவி இல்லை ஒருதர் வெளிநாடில் ஒருதர் வசதி ஒருதர் ஒரு நாள் பார்த்து 10 ரூபா தாரில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாலும் எங்கள் இருக்கிற காசு இல்லைன்னு சொன்னால் அக்கம் பக்கம் மக்கள் எல்லாம் இருக்கணும் ஒரு 5 ரூபா தாரதே இல்லை அந்த காசு அந்த நிலன்புரி காசு அப்படியே சேர்த்து சாப்பிட வழி இல்லைன்னாலும் அதை சேர்த்து வச்சு தான் எடுத்து கொண்டு போகிறது வசதிட்டவங்களுக்கு முதலும் கதைப்ப வேண்டாம் இப்போ இப்படி என்ன சொன்னால் நான் சொன்னேன் சரி வரும்ண்டு நானும் இப்படி தான் இருந்தது சரி வரும் தானே கடவுளேன்ற பார்த்தா அப்புறம் சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து தான் கொண்டு வந்து காட்டணும் பிள்ளைய வீட்டில் இருக்க சரி வராதம்மான்ட்டு அப்போ சரி என்னட்டு தான் பிறகு இப்படி ஒரு இதை கதைப்பை பண்ணிட்டு உங்களுக்கு தொடர்பு கொண்டது இப்போ என்னண்டாக்கா இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் செய்வோம் இல்லையாண்டு இல்லை இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மனநிலைமையும் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அது தங்கி இருக்குது உண்மையிலே ஒரு அம்மா அப்பாவா பிள்ளை பாசம் உள்ளவங்களா அந்த வலியை உணர்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க
இப்போ ஒரு ஆளால் 40 லட்சம் தர இயலாது. அதே மாதிரி வந்து 10 பேர் அலையலாது, 100 பேர் அலையலாது, இப்போ 1000 பேர் அலை கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வீடியோ ஒரு 20,000 பேர் பார்த்தாலும் எல்லோரும் மனசு வச்சா கொஞ்சம் ட்ரை பண்ணால் நாங்கள் செய்யலாம். இருந்தாலும் இந்த சில இடங்களில் சில கேள்விக்குறிகள் இருக்குதுக்கா, சில விஷயங்களுக்காக நாங்கள் நிறைய செலவுகள் செய்யும்போது அது சரியான இடத்துல கொடுத்து செஞ்சு அதுக்கான ஒரு பலன் ஒன்று கிடைக்காம போகும்போது அதுவுமே ஒரு பெரிய மனவேதனை உண்டு பண்ணும். இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட சொத்து எல்லாத்தையும் அழித்து கடன்பட்டு செய்கிறத விட இப்படி எங்கள் மூலமாக தனிலும் கேட்ட ஒரு சின்ன சின்ன உதவிகளை எடுத்து நீங்கள் செஞ்சால் நல்லம். இப்போ என்ன சொன்னால் இப்படி செய்வோம் நாங்கள். இப்போ நீங்கள் முதலாந்தேதி போக போகிறீங்களோ, முதலாந்தேதி அதை கூட்டிக்கொண்டு போங்க. கூட்டிக்கொண்டு போயிட்டு ஒன்றுக்கும் யோசிக்காமல் வடிவாக செலவழித்து சாப்பிட்டு உங்களோட பிள்ளைங்க அந்த பிரச்சனையை பார்த்து வடிவாக ப்ரே பண்ணிட்டு போங்க. ஒன்று நடக்கக்கூடாது, ஒன்றும் நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு போயிட்டு அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வாங்க. வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணினா நாங்கள் வந்துட்டு ஒரு 2வது அப்டேட் வந்து கொடுப்போம். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு கதைக்கு உங்களோட பிள்ளைக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உண்மையிலே இப்போ நீங்கள் அதை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு இவ்வளவு செலவு முடிய போகுது. சக்ஸஸ் ஆகிறது ஆகாதது அது அங்கே கடவுள்கிட்ட கையில் இருக்குதுக்கா. எங்களோட பக்கத்தால் வந்துட்டு நாங்கள் அதுக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு ஒரு நிதி தேவையில்லை, ரைட். அப்போ வந்துட்டு தேவைன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு இவ்வளோ முடியப்போன்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் அவங்களோட இது வந்து தருவாங்க. அந்த ஒரு இப்போ லைக் வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி வந்து அந்த கடை வழியை நாங்கள் வேண்டுவோம். அதே மாதிரி அவங்க அந்த ஒரு எஸ்டிமேஷன் வந்து தருவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பட்ஜெட் ஒன்று வேணும்னு சொல்லி, ஏன்னா உங்களை நிதி சேர்க்கறதுக்கான ஒரு ஆவணம் மாதிரி அதை தருவாங்க. அப்போ அதை நீங்கள் காட்டி பல்வேறு இடங்களில் நீங்கள் நிதி சேர்க்கலாம். உங்களோட கிராம மக்கள்கிட்ட கொடுக்கலாம், உங்களோட ஊருக்குள்ளே ஆக்களோட காய்ச்சி பேசி செய்யலாம், அங்கே உள்ள வெளிநாட்டுக்காரோட கதைக்கலாம், மற்றது இந்த நிதி நிறுவனங்கள் வழியை போய் நீங்கள் கதைச்சி பேசி சேர்க்கலாம். சரி தானே? ஸோ அதே மாதிரி அந்த ஆவணம் எங்களுக்குமே தேவை. ஏன்னு சொன்னால் அதை பார்த்து அதை காட்டி தான் நானுமே ஆக்களோட கதைக்கணும். சரி தானே? அப்போ நான் என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை நான் எங்களோட வீடியோ பார்க்குற ஆக்களோட கதைச்சி பேசி நான் செஞ்சு தருவேன். அப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆக்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பார்ட் 1 வீடியோவாக அமையட்டும். இன்றைய தினம் வந்து இவங்க எங்களை தேடி வந்திருக்கணுங்க. 1ஆம் தேதி எல்லாருக்கும் வந்துட்டு வருஷம் பிறக்குது. அப்போ பிறக்க போகிற வருஷம் நல்ல மாதிரியான ஒரு என்ன சொல்கிற முன்னேற்றங்களோட போகணும்னு சொல்லி விரும்புவோம். அப்படி தான் அமையும்னு சொல்லி நினைப்போம் வந்து. ஆனால் அவங்களுக்கு அந்த 1ஆம் தேதி அமையிற பயணமே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்குது. பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நிறைய மனவேதனையோடு இருக்கும்போது வந்துட்டு காசும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிறையவே கஷ்டப்படுவாங்க. அப்படின்றக்காண்டி நாங்கள் இன்றைய தினம் வந்து வந்திருக்கோம். அவங்கள்ட்ட ஒரு கஷ்டத்தை ஒரு கொஞ்சம் வந்துட்டு குறைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினமாக நீங்கள் 1ஆம் தேதி போகிறதுக்கான அந்த காசை நான் தந்துட்டு போகிறேன். சரி தானே? நான் உங்களுக்கு அதிகமாகவே தந்துட்டு போகிறேன். நீங்கள் அதை வடிவாக வச்சுருந்து உங்களோட போக்குவரத்து செலவெல்லாம் பார்த்து பிள்ளைக்கு நல்ல சாப்பாட்டை ஊட்டச்சத்துள்ள வாண்டி கொடுத்து வந்து அதை கொஞ்சம் பாருங்க. சரி தானே? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு 2ஆம் தினம் வரும்போது இதுதான் முடிவுன்னு சொல்லி ஒரு முடிவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த லெட்டரை வச்சு நாங்கள் அப்புறம் கதைக்கலாம். சரி தானே? இதுக்கு கிளந்த நீங்களே ஒன்றும் கிளைக்கல பிஸ்கெட் பண்ண எனக்கு வேணும். இது என்ன சோடாப்பா? இது பீட்ரூட் தண்ணி மேகடை போட்டுடலாண்ணா. அப்பாக்கா அந்த லெட்டரை நீங்கள் எடுத்து தாங்கோ, அதை வச்சு நாங்கள் கதைப்போம். சரி தானே? ஒன்றும் கவலைப்படாங்க. இப்போ நவீனம் நிறையவே வந்து வளர்ந்துட்டுது. அண்ணா ஒன்றுக்கும் யோசிக்காங்கோ, எல்லாம் செய்யலாம். சரி தானே? இப்போ அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் வந்து கேன்சருக்கே வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கேன்சர் தெரியும் அந்த புற்றுநோய் மாற்ற முடியாத ஒரு நோய், அதுக்கே கண்டுபிடிச்சிக்காங்க. அன்றைக்குள்ளே வந்து லிவர் எல்லாம் வளர்கிற ஒரு விஷயம். அப்போ அதை வந்து செய்யலாம், ஆனால் கொஞ்சம் செலவு கூட முடியும். நம்புவோம், நாங்கள் எல்லாம் சரியாக முடியணும்னு சொல்லி நம்புவோம். அப்போ முதற்கட்ட உதவியை நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு செய்கிறோம். காசு இருக்குண்ணா அவருடைய நம்பர் பார்த்தா செல்ல அறக்கட்டளை என்ன நம்பரு? அப்போ உங்களுக்கு இப்போ எவ்வளோ இன்றைக்கு வேணுமாக்கா போகிறதுக்கு? உங்களுக்கு 30,000 வேணுமேண்ணா. போன 30,000 முடிஞ்சேன். வேறு இது மக்கள்கிட்ட பிள்ளைன்ற பிரச்சனை காணி கடனை பண்ணீங்களோ? இல்லை, நாங்கள் இருக்கிறத கொண்டு தான் செய்கிறோம். அது இப்போ எங்கட இந்த அக்கம் பக்கம் எங்கட இதுகள்கிட்ட வேண்டான்னு சொல்லி சில பேர் தந்துட்டு அப்படி இருக்கு. மற்றபடி நாங்கள் அந்த சேர்த்து வச்சுட்டு தானே இந்த காசுகளை கொண்டு வந்து. சரி, இப்போ உங்களுக்கு அதிகமாக வேண்டாம். அப்போ 30,000 காணுமே. சரி, ஏன்டா இப்போ நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் வந்து எங்களுக்கு மிச்சம் இருந்தாலும் அதை அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கலாம். சரி தானே? ரைட். அப்போ நான் வரைக்குள்ளே வந்து காய்ச்சி கொண்டு வந்தால் வந்துட்டு சிவா அண்ணாவோட வந்து செல்ல அறக்கட்டளையால்
அப்போ அவர் வந்து எங்களுக்கு நிறையவே உதவிகள் வந்துட்டு கடந்த காலங்களில் செஞ்சுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பொறுமை வாய்ந்த மனிதன் சொல்லணும். வந்து காசு அனுப்பினா அடுத்த வார்த்தை கேட்க மாட்டேன், கொடுத்துட்டீங்களோ இல்லையோன்னு கூட. ஸோ அந்த வகையில் நாங்கள் அவற்றை காசில் அவங்களுக்கு தரோம். இந்த ஆரம்ப செலவுக்கான காசை வந்து நான் தரேன், நீங்கள் அதை கொண்டு போங்க. போயிட்டு வந்து நீங்கள் 1ஆம் தேதி கூட சம்டைம் நான் நீங்கள் நிற்க மாட்டேன், பெட்டிக்குள்ளே போயிடுவேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரி தானே? உண்ட நம்பர்லேருந்து அடிச்சேன் கோல் இல்லை அடிக்கலை, நான் தம்பியோட நம்பர்லேருந்து உங்களுக்கு கோல் அடிச்சு விட்றேன். நீங்கள் அவன் நம்பருக்கு ஒருக்கா கோல் அடிச்சு சொல்லுங்க, சரி தானே? கோல் அடிச்சு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்ப்போம் கட்டாயம். சின்ன பிள்ளைன்ற விஷயம் தான், ஆனால் கொஞ்ச நாள் 5-10 நாள் செல்லும் செலவில் நம்ம வருவாங்க கட்டாயம். சரியா? இந்த நம்பர் லொக் ஆகிட்டுறா. நீங்கள் 35,000 கேட்டீங்க, இதில் 50 இருக்குது. சரியா? இருங்க 15 அடிஷ்னலாக தந்துருக்கேன் நான் வந்து. அப்போ இதை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செல்லா அறக்கட்டளை மூலமாக சிவான்னா வந்துட்டு செல்லா அறக்கட்டளை மூலமாக வந்துட்டு ஃப்ரான்ஸில் உதவி செஞ்சுருக்கேன். அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த உதவியை செய்த சிவா அன்னைக்கு நாங்கள் கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எனக்கு இவ்வளோ காலமும் ஒரு தட்டி ஒரு 10 ரூபா என்று சொல்லி இவ்வளோ காலமும் உதவி என்று முதல் பிள்ளையும் இருந்தோம். ஒரு டைம் ஒரு உதவி என்று சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் கேட்டதில்லை. இந்த பிள்ளைக்கு உதவி செய்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ காலமும் இந்த கஷ்டத்தின் மத்தியில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 1ஆம் தேதி என்ன வழியண்டே தெரியாமல் இருந்த எங்களுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளோ காசு இந்த உதவியை செய்த சிவா அன்னைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அப்போ அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 194. அப்போ நன்றி. உண்மையிலே வந்துட்டு அவருமே ஒரு அறக்கட்டளை ஒன்று நடத்துகிறார், செல்லா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்துட்டு நல்ல மாதிரி இயங்கணும்னு சொல்லியும் அவரும் நீண்ட சுக ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழணும்னு சொல்லியும் நாங்கள் வந்துட்டு வாழ்த்துறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நாங்கள் போடக்கூடிய வளமையான வீடியோக்கள் மாதிரி பார்த்துட்டு கடந்து போகாமல், இல்லாட்டி கிருஷ்ணா யாராச்சும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாமல், யாராவது வந்து கதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாமல், எங்களால் முடிஞ்ச ஒரு 10,000 20,000 ஒரு 50,000 என்றாலும் இந்த குடும்பத்துக்கான ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் அதை செய்வோம். எங்களால் முடிஞ்சதை அனுப்புவோம். அது மற்றவங்க என்ன செய்கிறாங்க தெரியாது, இல்லாட்டி மற்றவங்க இதை கொடுப்பாங்க தானே, இந்த முறை நாங்கள் இதுலேருந்து ஸ்கிப் ஆகும் அப்படின்னு யோசிக்காமல் இதை உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கண்ட்ரிபியூஷன் என்றாலும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைங்கோ. இந்த வீடியோ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு கம்பல்சரியாக நான் வந்து கேட்கல. இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரட்டும், அதாவது 1ஆம் தேதிக்கு பிறகான ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு நாங்கள் 2ஆம் கட்டமாக வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். அதாவது வந்து இவங்க ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, இதுக்கு இவ்வளவு பணம் தேவை, நாங்கள் இவ்வளவு தரமென்று சொல்லியிருக்கோம், இந்த பீரியட்டுக்குள்ளே வந்து நாங்கள் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கை கொடுக்கணும். எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். வந்து சின்ன பிள்ளை அது மட்டும் இல்லாமல் மூத்த ஆம்பளை பிள்ளையுமே அதே பிரச்சனையில் வந்துட்டு இறந்துட்டார். ஸோ வந்துட்டு 2வது பிள்ளைக்கும் அப்படியான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காசு பணம் நாங்கள் உழைச்சிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை வந்து. ஆனால் பிள்ளைகள் தெரியும் தானே வந்து. அப்போ உங்களோட பிள்ளையாக நினச்சி வந்துட்டு நீங்கள் இந்த உதவியை செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்கிறது இல்லை வந்து இப்படி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. சொன்னால் சின்ன சின்ன காரியங்கள் வந்து நாங்களே யாரோடையும் கதைச்சி வந்துட்டு செஞ்சுருப்போம். ஆனால் இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்கிறதால இது எங்களால் மட்டும்தான் வந்து முடியும். கண்டிப்பாக அவங்களால வந்துட்டு இயலாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் அரசாங்க உதவியிலேருந்து அடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த பிள்ளையோட உயிரை வந்துட்டு காப்பாற்ற முடியும். ஸோ வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நம்புவோம் வந்து அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லை ஒரு வேளை வந்து இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு ஒரு கரம் கொடுத்து முயற்சி செய்வோம். வந்துட்டு 100% அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். அதே நேரம் வந்துட்டு மனுஷனுக்கு முக்கியமானது வந்து மன நிம்மதி. அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ நிறைய வருஷமாக இல்லாமல் இருப்பாங்க, அதை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் கொடுப்போம். ஒரு என்ன சொல்கிற, இந்த வீடியோ பார்க்குற அநேகமான நாட்கள் வந்துட்டு ஒரு தாயாக இருப்பீங்க, தந்தையாக இருப்பீங்க. வந்து உங்களுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட வேதனை வலி, சகோதரங்கள்கிட்ட வலிகள் எல்லாம் தெரியுமான்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்வோம் அக்கா. ஸோ வந்து நான் கிளம்புறேன். சந்தோஷமா?
நான் வந்து சந்தோஷமா இன்றைக்கி சந்தோஷம். சந்தோஷம். சரி, ஓகே. அப்போ நீங்கள் இதை கொண்டு 1ஆம் தேதி போங்க. இந்த டைமில் நீங்கள் வேறு யார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டீங்களா? நீங்கள் 1ஆம் தேதி போகிற காசு பண்ணுன்னு சொல்லி ஒரு இடையும் கேட்கல. கேட்டால் தருவா நினைக்கிறீங்களா? உங்களை அதான் உங்களை நம்பித்தான் நேற்று உங்களோட வீடு சரி வீட்டை வந்து நாங்கள் தெரியாது உங்களை என்ன தான் கூட்டி கொண்டு கேட்டேன். பொழுதோட தான் வந்தேன். நீங்கள் வாகனத்தை ஒரு 4-5 பேர் போனீங்க. நான் சொன்னேன் அம்மா என்னவா இப்படி ஆளை மறைச்சிருக்காங்க, போகிற இடத்துல மறைக்க கிடையாது. கிராம கோட்டை அந்த சந்தியால நீங்கள் மறைச்சிருந்தா நிற்கிற அந்த ஜீப் அந்த பிரேக்கும் இல்லை. அதால் நீங்கள் மறைக்காத நல்லா. சரி, ஓகே. நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க ஒன்றும் சரிதானே. மனசை தளர விடாதீங்க. மனம் இருந்தால் நாளைக்கு உருவாக்கலாம். நாங்கள் வந்து கிளம்புறோம். ஒன்றுக்கும் யோசிக்காங்க சரிதானே. நாங்கள் இருக்கோம், கை கொடுப்போம் முடிஞ்ச வரைக்குமா சரிதானே. பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். எல்லாம் நல்லதாக நடக்குமென்று வேண்டிக் கொண்டு பிறக்க போகிற வருஷம். நீங்கள் சைவமா வேதமா? சைவம். செய்வோம். ஓகே. அப்போ நீங்கள் உங்களோட கடவுளை வந்து கையெடுங்கோ. அப்படின்னு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும்னு சொல்லி நம்புவோம். மற்றது உங்களோட பக்கத்தாலே நீங்கள் ஒரு சில முயற்சிகளை செய்யணும் மக்கா. விளங்குதா? இப்போ நீங்கள் முள்ள மக்கள் தானே கஷ்டமாக இருக்கிறீங்க. ஓகே. இப்போ எங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புகிறவங்க கூட எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ நீங்களும் உங்களால் முடிஞ்ச சில காரியங்களை உங்களோட பிள்ளைக்காண்டி வந்துட்டு நீங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இழக்கிறேக்குள்ளே அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு உதாரணமாக ஒரு நகை ஒன்று இருக்குமென்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. அங்கே பிள்ளைக்காண்டி அதை நாங்கள் விற்றுனாலும் காணி ஒன்று தான் எங்கள்கிட்ட கிடக்கிறது. இந்த வீட்டோட இந்த காணி அதை தான் கடைசி இந்த காணி என்றாலும் வித்தாவது தான் பிள்ளைய காப்பாற்றணும். இது ஒன்று தான் இருக்கு. வேறு ஒரு மழை நடுங்கி கொண்டு இருக்கும். அது வீடு எல்லாம் அப்போ இப்படி சொல்லி அடுத்த பிள்ளைக்கு மீதாண்டு போட்டு அவர் வந்து இங்கே பார்த்து நிலைமையை பார்த்து வீடு எல்லாம் கட்டிட்டு வந்தார். கிடந்தது ஒரு சங்கிலி ஒரு சங்க வரைக்கே வித்தா இல்லாத கடவுளுக்கு மாறிடாமல் நீங்கள் உண்மையாக நடப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான காரியம் ஏதோ ஒரு வகையில் சந்திக்கப்படுமாக்கா. பார்ப்போம் சரிதானே. நானும் வந்து இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காண்டி முயற்சிப்பேன். நானும் கடவுள் இல்லை தானே. 1ஆம் தேதி முடிவை பார்ப்பேன். நாங்கள் நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இல்லாட்டி நான் தம்பின்ற நம்பரை உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் சரிதானே. இப்போ நீங்கள் அந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெட்டிக்குள்ளே போய்ட்டு வந்த அப்புறம் உங்களோட பிரச்சனைக்காக பார்ப்போம். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. வந்து இவைக்கான ஹெல்ப் நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். அந்த பிள்ளையை வந்துட்டு நாங்கள் காப்பாற்றணும். என்ன சொல்கிற வந்துட்டு இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு இவ்வளோ முடியும் அப்படின்ட்டு சொல்லி தெரிஞ்சும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாமல் நாளைக்கு நடந்தால் ஒரு பெரிய ஒரு கில்ட்டியான ஃபீலாக வந்துட்டு போயிடும். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துட்டு நாங்கள் ஆப்ரேட் பண்ணி வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகாது வந்து அது அடுத்த பிரச்சனை. நாங்கள் ஆப்ரேஷனுக்கே வந்துட்டு ட்ரை பண்ண விட்டு அது கண்டிப்பாக எங்களோட பிள்ளையாக இருக்கும் வந்து. ஸோ அதால் நாங்கள் முதல் பிள்ளைக்கும் அப்படி கேட்டும் செய்யாமல் விட்டு எங்களுக்கு பெருங்க. அதால் இந்த பிள்ளைக்காவது செய்து இந்த பிள்ளை காப்பாற்றலாம்ன்ற முக்கால்வாசியும் சொல்லணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் யோசிக்காதவங்க இந்த பிள்ளையை காப்பாற்றலாம்ன்ட்டு செய்தால் காப்பாற்றலாம். டெக்னாலஜிக்காக எல்லாம் ஈஸியாக செய்யலாம். இப்போ எங்கள்ட அப்பாக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணது பார்த்துனீங்க தானே. ஈஸியாக அதை செஞ்சு நோம்பலாக வந்துட்டார் ஆள். அது வந்து இப்போ ஹார்ட் இஷ்யூ அப்படி ஒவ்வொரு பிரச்சனை வைரல் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தானே. ஆனால் நாங்கள் அதை கேர் பண்ணால் செய்யலாம். ஒன்றும் யோசிக்காங்க சரியா வச்சு அது இப்போ ஒருத்தி இதுன்னு சொன்னால் வளர்ந்து ஈரல் வளர்ந்து கொண்டு இருக்கும். வீரலில் வளர்ற தன்மை இருக்கா. இப்போ கிட்னி என்று சொன்னால் ஒன்று எடுத்தால் உண்டு அது இல்லாமல் தான் போகும். இது வளரும் மட்டும் சொல்லிச்சேன். இப்போ எங்களில் இருந்து உடம்புல ஈரல் மட்டும்தானாக்கா வளரும். வெட்டினா கூட வளரும். இப்போ உங்களில் வெட்டி எடுத்தால் கூட அது உங்களுக்கு வளர்ந்துடும். அதால் ஆனால் அதை செய்கிறத வந்து சரியான ஆக்கள் சரியான முறையில் செஞ்சால் அது சக்ஸஸாக வரும். இப்போ அதுக்குரிய ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஸ்ரீலங்காலே நிறைய விஷயங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க. உதாரணமாக எங்கள்ட அப்பாட விஷயம் எல்லாம் நல்ல டாக்டரால் செஞ்சு இப்போ ஓகே இருக்கிற ஆள் வந்து அதே மாதிரி உங்களோட இது லிவருக்கு வந்து நல்ல ஒரு சர்ஜன் வந்தாருன்னு சொன்னால் அவள் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முதல் அங்கே வெளிநாடு இங்கே தான் செய்தவா மிரந்தி மனவண்டு. அவள் தான் இங்கே இப்போ ஈரலுக்கு செய்கிறதுக்கு வந்துருக்கிறா. பேசிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அவள் சிங்களம் தான், தமிழ் தெரியாது. இன்னொரு ஆளை தமிழை வச்சு தான் எங்களுக்கு அவாக தமிழ் தெரியாது. அவாக ஈரல் பற்றி தெரியுந்தானே தமிழ் தெரியாது. ஆனால் எல்லாம் சொல்கிறது எல்லாம் அந்த தமிழ் பிள்ளைகளை வச்சு அந்த தமிழ் விளங்க. சரி, நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க. சந்தோஷமாக இருங்கோக்கா சரி தானே. பிள்ளையோட காய்ச்சி பேசி சந்தோஷமாக இருங்கோ. நீங்கள் அவாக்கு முன்னாடி இந்த அழுதா கொண்டா கரைச்சிடும். அதை பார்த்து பிள்ளை மனநிலைமை வந்து பாதிக்கப்படும். மனம் வந்து சரியாக சந்தோஷமாக இருக்குமே தான் சில வருத்தங்கள் மாறும் சரி தானே. நாங்களும் வந்துட்டோம் தானே. தம்பியாக்களும் வந்துட்டாங்க, கை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருங்கோ சரி தானே. எல்லாம் ஓகே நடக்கும் சரியா. கொஞ்சம் உடைஞ்சி போகணும் சரியா. ரைட்டா வரம் போயிட்டா சரியா. சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வீடியோ சந்திப்போம். பாய்.